வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். டென்னிஸ் விளையாட்டில் மிகப்பெரிய போட்டியாக கருதப்படும் கிராண்ட் ஸ்லாமினுடைய முதல் போட்டி ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடந்தது. அதில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கர்லோஸ் அல்கராஸ் ஜெயிச்சார். இவர் செர்பியா நாட்டை சேர்ந்த நோவோக் ஜோக்கோவிக்கை தோற்கடித்து அவருடைய முதலாம் ஆஸ்திரேலியன் டைட்டில் ஜெயிச்சார். பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயித்தவங்க கசகஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க எலனா ரெபக்கீனா. இவங்க பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரேனா சபலென்காவை தோற்கடித்து ஜெயித்தாங்க. நம்மளுக்கு கிராண்ட் ஸ்லாம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிராண்ட் ஸ்லாம் நடக்கும் அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன், ஃப்ரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன் ஓப்பன், அதுக்கடுத்தது யுஎஸ் ஓப்பன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இதில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் ஜனவரி மாதமும், அடுத்து ஃப்ரெஞ்ச் ஓப்பன் மே ஜூன், விம்பிள்டன் ஜூன் ஜூலை, யுஎஸ் ஓப்பன் ஆகஸ்ட் செப்டம்பர்னு நடக்கும். இதில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் மெல்பர்னில் நடக்கும், ஹார்டு கோர்ட்டில் நடக்கும். ஃப்ரெஞ்ச் ஓப்பன் பாரிஸில் நடக்கும், கிளே கோர்ட்டில். விம்பிள்டன் கிராஸ் கோர்ட்டில் நடக்கும். யூஎஸ் ஓப்பன் ஹார்ட் கோர்ட்டில் நடக்கும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. அதனுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.